ஓம் நம சிவாய. வழக்கம் போல குரு பாடங்களை முடித்துவிட்டு சீடர்களோட சந்தேகங்களுக்கு விடை கொடுத்து கொண்டிருந்தாரு. அதுல ஒரு சீடன் கேட்டான், குருவே, நான் கடவுளை பார்க்கணும், கடவுள் கூட நான் இருக்கணும். அப்படி நான் கடவுள் கூட இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் எந்த மாதிரி இருந்தேன்னா எனக்கு கடவுள் கண்ணுக்கு தெரிவாருன்னு கேட்டான். அதற்கு சிரித்து கொண்டே நம்ம குரு எப்பவும் போல கதையோட அந்த பதிலை சொல்ல தொடங்கினாரு. ஒரு காட்டுல நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்பவுமே யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதை கண்டு மனம் மகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது. ஒரு நாள் கொக்கு ஒன்றை நரி சந்தித்தது. அதோட நட்பு கொண்டு அந்த கொக்கை நரி தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது. கொக்கும் நரிய நண்பன் என நினைத்து அதனுடைய வீட்டிற்கு சென்றது. கொக்கை கண்ட நரி ஒரு தட்டுல கஞ்சியை எடுத்து வந்து கொக்குக்கு உணவாக கொடுத்தது. கொக்கு அதன் நீண்ட அழகால தட்டில் இருந்த கஞ்சிய சாப்பிட முடியல. ஒரு வாயகன்ற ஜாடி போன்ற பாத்திரங்கள்ல இருந்தா மட்டும்தான் அந்த கொக்கால தன்னோட அழக அதனுள்ள விட்டு கஞ்சிய உறிஞ்சி குடிக்க முடியும். கொக்கு படும் துன்பத்தை கண்டு நரி சிரித்து மகிழ்ந்தது. அவமானம் அடைந்த கொக்கு நரிக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தது. நரிய ஒரு நாள் கொக்கு விருந்துக்கு அழைத்தது. வந்த நரிய நன்கு உபசரித்த கொக்கு ஒரு வாய் குறுகிய ஜாடியில கஞ்சிய கொண்டு வந்து வைத்தது. பாவம், அந்த நரியால நாக்கால நக்கி கஞ்சிய குடிக்க முடியவில்லை. அதை கண்ட கொக்கு, நரியாரே, இப்பொழுது எப்படி உங்களால் கஞ்சிய குடிக்க முடியவில்லையோ அதே போல தட்டில் இருந்தால் என்னால குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி மனம் மகிழ்ந்தீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில கஞ்சியை வைத்தேன் என்று கூறியபடியே கஞ்சியை தட்டில் ஊற்றி கொடுத்தது அந்த கொக்கு. தன்னை ஏமாற்றிய நரிக்கு கொக்கு நல்லதே செய்தது. நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு கஞ்சியை குடித்தது. அது முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை. நரியும் அந்த கொக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அப்ப நரி சொல்லியது, கண்டிப்பா நீ சொன்னது சரிதான். மற்றவர்களை நம்ம வஞ்சித்து அவர்களை கஷ்டப்படுத்தி அவங்க படுற துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடாது. அது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்றது என்னால உணர முடியுது. மற்றவர்களுக்கு நாமும் நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும், அதுவும் அன்புடன். அந்த அன்புதான் கடவுள் என்று நினைக்கிறேன் நண்பா என்று தோளுடன் தோள் இணைந்து விளையாடத் தொடங்கியது நரியும் அந்த கொக்கும். இப்படியே சொல்லி முடித்த குரு மற்றொரு கதையையும் தொடங்கினார். ஒரு ஊர்ல 6 வயது சிறுவன் ஒருவன் கடவுளை சந்திக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். கடவுளை கேட்டுக்கிட்டே இருப்பான். கடவுளை பற்றி அவனுக்கு அதிகம் தெரியாது. ஆனா அவரை சந்திக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை அவனுக்குள்ள நிறைந்து இருந்தது. கடவுளுடன் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்பதே அவனோட விருப்பமாக இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு பையில ஒரு 5-6 ரொட்டி துண்டுகளை அடைத்து வைத்து கடவுளை தேடி புறப்பட்டான் அந்த சிறுவன். காட்டு வழி பாதையில அவன் நீண்ட தூரம் நடந்து சென்று மாலையில் ஒரு வயதான பெண் அமர்ந்திருந்த ஒரு நதிக்கரைய சென்றடைந்தான். அவங்களோட கண்கள்ல ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவங்க யாருக்காகவோ காத்திருப்பது போல அன்பும் ஏக்கமும் நிறைந்து இருந்தது அந்த கண்களில். அப்பாவி சிறுவன் அந்த வயதான பெண்ணோட அருகில அமர்ந்து தனது ரொட்டி துண்டுகளை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா திடீர்னு ஏதோ அவனுக்கு தோன்றியது. புன்னகையுடன் அந்த வயதான பெண்மணிக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தான் அந்த சிறுவன். அந்த பாட்டியோ ரொட்டியை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களோட சுருக்கமான முகம் புன்னகையால பிரகாசித்தது. அவங்களோட கண்கள் மகிழ்ச்சி கண்ணீரால நிரம்பின.
அவங்க சாப்பிடுவதையே அந்த பையன் பார்த்து கொண்டே இருந்தான். அவங்க சாப்பிட்டு முடித்ததும் அந்த சிறுவன் அந்த பாட்டிக்கு இன்னொரு ரொட்டி தொண்டை கொடுத்தான். வயதான பெண்மணி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த சிறுவனும் கூட தான். அவங்க மாலை பொழுத அன்பிலும் பரஸ்பர பாசத்திலும் கழித்தாங்க. இரவில் நெருங்கி வந்ததுனால அந்த இரவில் இல்லையா, அதனால வீட்டுக்கு திரும்பணும். அதனால அந்த சிறுவன் வீடு திரும்ப அனுமதி கேட்டான். அவன் நடந்து செல்லும் போது மீண்டும் மீண்டும் திருப்பி பார்த்தான் அந்த பாட்டியை. ஆனா அந்த வயதான பெண் இன்னும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அந்த அன்பான கண்களில் அன்பும் கருணையும் நன்றியும் பிரகாசமும் அவன் மனதை விட்டு அகலவே இல்லை. வெகு தூரம் நடந்து வந்தான். வீட்டிற்கே வந்து சேர்ந்தான். அவன் வீட்டிற்கு வந்ததும் அவனோட அம்மா அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து முத்தமிட்டாங்க. அந்த சிறுவன் அவ்வளவு மகிழ்ச்சியா இதுவரைக்கும் இருந்தத அந்த தாய் பார்த்ததில்லை. எவ்வளவோ பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க, எவ்வளவோ விளையாட்டு சாமான், எவ்வளவோ சாப்பாடு, என்னென்னவோ கொடுத்தப்ப கூட அந்த குழந்தையின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை விட இப்ப பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி மிகவும் பெரிதாக இருந்தது. அதை கவனித்த அந்த சிறுவனின் தாய் அந்த சிறுவனிடம் கேட்டார், என்ன விஷயம்பா, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கியே, அப்படி இவ்வளவு மகிழ்ச்சியை தந்தது எது என்று கேட்டாங்க தாய். அம்மா, இன்று நான் கடவுளுடன் ரொட்டி துண்டு சாப்பிட்டேன், அதனாலதாம்மா நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சிறுவன் பதில் அளித்தான் தன் தாயுடன் குழந்தைத்தனத்துடனும். மறுபுறம் அந்த வயதான பெண்மணி அவங்க வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவங்க தன்னோட மகிழ்ச்சியான அந்த முகத்தை எல்லாரிடமும் காட்டி மிகவும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பேச ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் கேட்டாங்க, என்னாச்சு, நீங்க இன்னைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களே, இப்படி நீங்க மகிழ்ச்சியா இருந்து நாங்க பார்த்ததே இல்லையே, என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நாங்களும் மகிழ்ச்சியா இருப்போமே என்று அனைவரும் கேட்டார்கள். அதற்கு அந்த வயதான பெண்மணி, கடவுள் வந்து எனக்கு உணவளிப்பார் என்று 2 நாட்களாக ஆற்றங்கரையில உட்கார்ந்து காத்திருந்தேன். இன்று அவர் வந்து என்னுடன் அமர்ந்து என் ரொட்டியை சாப்பிட்டார். என்னை மிகவும் அன்புடன் பார்த்தார். அவர் வெளியேறும்போது அவர் என்னை கட்டி பிடித்தார். கடவுள் மிகவும் அப்பாவி, ஒரு குழந்தையைப் போலவே இருக்கிறார் என்று கூறி முடித்தார் அந்த வயதான பெண்மணி. முகம் என்னவோ சுருங்கி இருந்தது, ஆனால் அவங்களோட மகிழ்ச்சி அவ்வளவு உலகளவு பறந்து இருந்ததை மக்கள் அனைவரும் பார்த்து வீழ்ச்சி அடைந்தாங்க என்று சொல்லி கதையை முடித்தார் நம் குரு. என்ன சீடா, இந்த கதையில உனக்கு என்ன புரிந்தது? நீ கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு இல்லையா? இதயங்கள்ல கடவுள் மீது உண்மையான தூய்மையான அன்பு இருக்கும்போது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். மனம் கடவுள் பக்தியில மூழ்கும் போது ஒவ்வொரு உயிரினத்திலும் நாம் கடவுளை காண்கிறோம். நீ அன்புடன் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம சுய ஒழுக்கத்தோடு நீ அன்பை காட்டினா உனக்கு ஒரு மனிதரிடமும் ஒரு ஜீவராசியிடமும் ஒவ்வொரு பொருளையும் நீ அந்த கடவுளை காணலாம் என்று குரு தன்னோட பாடத்தை முடித்து கொண்டார். நாமும் நம் வேலைகளை செய்து சுய ஒழுக்கத்துடன் செய்து குருவோட வார்த்தைகளை கடைபிடித்து கடவுளை காண்போம். ஓம் நம சிவாய. நன்றி.